தற்போதைய அரசியல் சூழல் பற்றியும் அதிமுக ஒருங்கிணைப்பு பற்றியும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஒன்றிய உள்துறை அமைச்சர் மற்றும் நிதித்துறை அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நிரலையில் பார்த்து வருகிறோம். இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு சுப்புரத்தினம் நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு சுப்புரத்தினம். டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் மீண்டும் அதிமுகவை ஒருங்கிணைக்க அவர்கள் தரப்பில் இருந்து முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறாரு. இதே கோரிக்கையை தான் ஓபிஎஸும் தொடர்ந்து முன்வச்சிட்டு வராரு. இதை பற்றி உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள்? அதாவதுமா, பெற்றோர்களுக்கு தான் பிள்ளையோட அருமை தெரியும் என்று ஒரு பழமொழி உண்டு. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு துவங்கிய நேரத்தில் உடனிருந்த அடிமட்ட தொண்டர்களில் ஒருவர் அண்ணன் செங்கோட்டையன். அவர் ஈரோட்டில் அவர் இல்லத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பிலே மிக தெளிவாக இதை பற்றி குறிப்பிட்டு சொன்னார்கள். கழகம் துவங்கியுடன் நான் குள்ளம்பாளையம் குக்கிராமத்தில் கிளைக்கழகத்தில் தொடங்கி 75 கூடிய கட்சியுடைய பெயர் அதிமுக என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் மாற்றப்பட்ட அந்த பொதுக்குழுவுக்கு நான் செயலாளராக 23 வயதில் நியமிக்கப்பட்டு பணியாற்றினேன் என்று குறிப்பிட்ட அந்த பின்னணியில் பார்த்தால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலை எவ்வளவு மோசமாக இருக்கிறது, பரிதாபகரமான நிலை இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? கட்சி 3ஆக 4ஆக உடைந்திருப்பதுதான். அது 3ஆக 4ஆக உடைந்ததை எப்படி நாம் அறிகிறோம்? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் 7 பாராளுமன்ற தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்த, டெபாசிட் இழந்த நிலை, 13 தொகுதிகளில் ஒட்டுமொத்தமாக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட நிலை. எனவே இந்த பின்னணியோடு நாம் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தோம் என்றால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இதுவரை சந்தித்திராத ஒரு சரிவை சந்திப்பது மட்டுமல்ல, மீட்டெடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். எனவே இதுதான் தக்க தருணம். கழகத்தை மீட்டெடுப்பதற்கு என்ன வழி? பிரிந்த சக்திகளை ஒன்றிணைக்க வேண்டும். இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் பேசுறதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, திரு இபிஎஸ் அவர்களுடன் உள்துறை அமைச்சர் சென்னையில கூட்டணி பற்றி அறிவிச்சப்ப அதிமுக உள்கட்சி வாரங்களில் தலையிட மாட்டேன்னு சொன்னாரு. அப்படி சொல்லி இருந்தால் உள்கட்சி விவகாரங்களில் தலையிட மாட்டேன் என்று அவர் சொன்னது உறுதியாக இருந்தால் இன்றைக்கு இத்தனை பிரச்சனைக்கு பிறகு எதற்காக அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்களை திரு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர், இன்றைய நாள் என்ன? துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறக்கூடிய நாள். As Home Minister, he should have been very busy with arrangements with regard to the Vice President elections. துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான அந்த பணிகளில் மும்முரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பிரத்யோகமாக திரு செங்கோட்டையன் அவர்களை நேற்று உள்துறை அமைச்சர் சந்தித்ததும், இன்றைக்கு அங்கு வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்களை சந்தித்ததும் மிக உற்று நோக்க வேண்டிய செய்தி. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் என்பது பாரதிய ஜனதா கட்சி இணைந்த கூட்டணிக்கு it will not bring in expected results. நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ரிசல்ட் இந்த கூட்டணி உருவாக்கக்கூடிய நிலையில் இல்லை. இது தத்தளிக்கும் கப்பலாக இருக்கிறது. எனவே இதை மீட்டெடுக்க வேண்டும். கருத்து சொல்பவர்கள் எல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று தூக்கி எறிந்து வருகிறார். இந்த போக்கு தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை மட்டும் பாதிப்பதல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் பாதிப்பதல்ல, அதனுடன் கூட்டணி சேர்ந்து நம்பிக்கையோடு கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற கணக்கீடுகளையும் அது பாதிக்கும் என்று எண்ணித்தான் இன்றைக்கு திரு செங்கோட்டையன் அவர்களை சந்திப்பதற்கு நேற்றைய தினம் திரு அமித்ஷா அவர்களும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். எனவே இந்த இடத்தில் என்ன வேண்டியது என்றால், தனிநபருடைய விருப்புகள் அபிலாஷைகளை தாண்டி இயக்கத்துடைய எதிர்காலம் என்ன என்று சிந்திக்கிற போது ஒற்றுமைதான். அதைத்தான் எங்களுடைய தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். நிபந்தனையற்ற முறையில் எந்தவித without any preconditions I am ready to rejoin the ADMK என்று சொன்ன பிறகு, ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் கட்சி நலன் கண்டு இவ்வளவு சொன்ன பிறகும் அதை துச்சமென மதித்து திரு இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து செயல்படுகிறார்கள் என்றால், அதற்காக குரல் கொடுத்த அவரால் திரு அண்ணன் இபிஎஸ் அவர்களை உருவாக்கியதையா சேவல் சின்னத்தில் அவர் சட்டமன்ற உறுப்பினரானால் அந்த சூழலை உருவாக்கி கொடுத்தவர் அண்ணன் கே செங்கோட்டையன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.